இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் வெறும் 40 மினிட்ஸ் தான் நைட்டு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. நானும் முதல்ல நம்பலை. ஆனால் நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி வேறு எந்த கண்ட்ரியும் இல்லை, நார்வேன்ற கண்ட்ரி தான். அந்த கண்ட்ரி முழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் தான் நைட்டாக இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த நார்வேயில் ஒரு குறிப்பிட்ட டவுன் இருக்குது. அந்த டவுனில் மட்டும்தான் இந்த மாதிரி வெறும் 40 மினிட்ஸ் மட்டும்தான் நைட் இருக்கும். அந்த டவுனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமர்ஃபெஸ்ட் அப்படின்ற டவுன் தான். அது நார்வேயில் இருக்குது. நார்வேயே பார்த்திங்கன்னா ஆர்டிக் ரீஜனில் இருக்க ஒரு கண்ட்ரி. பயங்கரமாக குளிரும் அங்கே, ரொம்ப குளிரும். அதனால் நார்வேயில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் சவுத் சைடில் தான் வாழ்வாங்க. நான் சொன்ன அந்த டவுன் நார்த்து சைடில் இருக்குது. முக்கால்வாசி பேர் அங்கே இருக்க பீப்புள்ஸே மொத்தமாக பார்த்திங்கன்னா சவுத் சைடு தான் வாழ்கிறாங்க. அதனாலேயே அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டவுனில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 40 மினிட்ஸ் மட்டும்தான் நைட் இருக்குமா. இப்போ நம்ம கண்ட்ரி இல்லை எந்த கண்ட்ரி எடுத்தாலும் சரி, நைட்டு பகல் அப்படின்றது 12 hours, ஸோ 24 ஹவர்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் நார்வேயில் இந்த ஒரு டவுனுக்கு மட்டும் 40 மினிட்ஸ் மட்டும்தான் நைட்டாம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த எல்லா நாளுமே அப்படி இருக்காது. வெறும் 40 மினிட்ஸ் மட்டும் தான் நைட்டுன்னு இருக்காது. ஜூன் மந்த் மட்டும்தான், அதாவது ஒரு 1.5 month மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டாக இருக்குமா. வெறும் 40 மினிட்ஸ் மட்டும் நைட்டு, மிச்சம் ஃபுல்லாக டே டைம். அதாவது 12:43க்கு அங்கே சூரியன் உதைக்குமா. அதுக்கப்புறம் ரைஸ் ஆனதுக்கப்புறமேட்டு திரும்ப 40 மினிட்ஸ் கழித்து திரும்ப சன் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிடுன்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துக்கு நம்ம போகலான்னு நினச்சாலும் போக முடியாது. ஏன்னா அது முழுக்க பனி பிரதேசம். அண்டார்டிகா போல் ஒரு இடம் தான் நான் சொன்னேன் இப்போது அந்த நார்வே கண்ட்ரியும். இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 54 lakh. இன்னும் நான் நல்லா சொல்லணுன்னா 5 million பீப்புள் தான் அங்கே வாழ்கிறாங்களே. 5.4 million அப்படி வரும். பாப்புலேஷன் உண்மையாலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா நார்வே கண்ட்ரியில் விற்கிற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான காசு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னுவாங்க நார்வேயில். பட் ஆனால் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். நிறைய டூரிஸ்ட் வர பிளேஸும் நார்வேயாக இருக்குது. சரி, ஏன் அந்த மாதிரி நடக்குது? ஏன் அந்த இடத்துல மட்டும் 40 மினிட்ஸ் மட்டும் நைட் இருக்குன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, சொல்கிறேன்னு கேளுங்களேன். நம்ம பூமி பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா. சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. தன்னைத்தானியும் சுற்றிக்கும், சூரியனையும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் நமக்கு ஒரு சீசன், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இதெல்லாம் வருது. இந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்கப்போ கரெக்டாக அந்த ஜூன் மந்த் வருது பார்த்திங்களா. ஜூன் 21 அப்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அப்போது ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா. நம்ம பூமி சுற்றி அந்த ஜூன் 21 அப்போது ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம் அப்போது சூரியன் வெளிச்சம் நம்ம பூமிக்கு படுது. அப்போது அந்த குறிப்பிட்ட டவுனில் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பகல் நேரம் அதிகமாகவும் ராத்திரி நேரம் ரொம்ப கம்மியாகவும் ஆகுது. இது இன்னும் ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போது அந்த டைம் அப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜூன் 21 அப்போது நம்ம எர்த்தோட டிகிரி ஆங்கிள், அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 60 டிகிரி நார்த் ஆட்டிடியூட்லேயும் 90 டிகிரி சவுத் ஆட்டிடியூட்லேயும் இருக்குமா. ஸோ இதுதான் ரீசன் சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே நிறைய சன்லைட் போகிறனால தான் அங்கே டே டைம் நிறையவும், நைட் டைம் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வேணுன்னா போய் பார்த்துட்டு வரலாம். கண்ட்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரஷ்யா பார்டரில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ரஷ்யா பார்டர் பக்கத்தில் தான் இருக்குமா. நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியுமான்றது டவுட்டு தான். ஏன்னா அங்கே முழுக்க பனியாக இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சா அண்டார்டிகா போக முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான். அது ஆர்டிக் ரீஜன். அது பார்த்திங்கன்னா முழுக்க பனியாலேயே தான் இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேணால் நார்வே வேணால் போயிட்டு வரலாம். அது அருமையான ஒரு பிளேஸ். டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப ஏற்ற பிளேஸ் அப்படின்றாங்க. வெளிநாட்டு பயணர்கள்லாம் நிறைய பேர் அங்கே போவாங்க. நீங்கள் வேணால் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் நார்வே எப்படி இருக்குது அப்படின்றது. நார்வே பற்றின ஃபேமஸாக இன்னும் ஏதாச்சும் சொல்லணுன்னா, ஃப்ரோசன் மூவி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு நார்வே மூவி தான். இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நார்வே கண்ட்ரி பற்றி. இந்த கண்ட்ரியில் இருக்க 70% பீப்புள், அதாவது இந்த கண்ட்ரியில் இருக்க 70% பாப்புலேஷன் எங்கே இருக்காங்க வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓஸ்லோ அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்காங்க. நார்வேயில் இருக்க பிளேஸ் தான். நார்வேயோட கேபிட்டலே அதுதான், ஓஸ்லோ அப்படின்ற ஒரு பிளேஸ் தான். அங்கே தான் முக்கால்வாசி பீப்புள் வாழ்கிறாங்க. நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் டார்க்னஸாகவே இருக்கும். அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 40 மினிட்ஸ் தான் நைட் இருக்கிற ஒரு கண்ட்ரி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி 40 மினிட்ஸ் தான் நைட் இருக்கா ஒரு கண்ட்ரியில் அப்படின்றத. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.